ஹாய் கேஸ், HAPல ஃபர்ஸ்ட் யூனிட் அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹியூமன் பாடியில வந்து நம்ம இது வரைக்கும் 2 சப்டிவிஷன்ஸ் பார்த்துருக்கோம். அது என்ன பண்ணுன்னா பேசிக் டெஃபினிஷன், தென் டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். இதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னது அப்படின்னோம்னா பேசிக் லைஃப் ப்ராசஸ். ஸோ நம்ம உடம்புனா என்ன, ஆர்கன்ஸ்னா என்ன, அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல வந்து அந்த ஆர்கன்ஸோட அந்த பாடியோட நார்மல் பேசிக் லைஃப் ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்து கிருஷ்ணன். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹியூமன் பாடியில வந்து ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்ன பண்ணா, ஏற்கனவே 2 யூனிட் பார்த்துட்டோம் சொல்லியிருக்கோம். ஸோ பேசிக் டெஃபினிஷன் அண்ட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்ன பண்ணணும்னா பேசிக் லைஃப் ப்ராசஸ். ஸோ பேசிக் லைஃப் ப்ராசஸ்னா என்ன, நான் பாயிண்டரை மாத்திக்கிறேன். யா ஸோ பேசிக் லைஃப் ப்ராசஸ்னா என்ன, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன்ல வந்து பார்த்தோம்னா நம்ம உடம்பு வந்து எதனால ஆயிருக்கு, என்ன டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறது எல்லாம் பார்த்திருப்போம். அதாவது கெமிக்கல் மாலிக்யூல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹோல் ஆர்கனிசம் வரையும், அதாவது டிஷ்யூ லெவல், தென் அதுக்கப்புறம் ஆர்கனிசம் லெவல். ஸோ இந்த பேசிக் லைஃப் ப்ராசஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, இப்ப இதுக்கு முன்னாடி இதுல வந்து சப்டிவிஷன்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா நம்ம பாடி வந்து எதால மேடப் ஆஃப் ஆயிருக்கு, டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் பார்த்திருப்போம். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கும், தென் ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து நம்ம பாடி அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். ஸோ இப்ப அந்த நார்மல் பாடி வந்து என்ன வேலை செய்யும், அதோட பேசிக் வேலை என்னென்ன அப்படிங்கிற பத்தி பார்க்க போறதா வந்து என்னது இந்த பேசிக் லைஃப் ப்ராசஸ். ஸோ நம்ம உடம்பு நார்மலா செய்யக்கூடிய வேலையை வந்து 6 முக்கியமான வேலையை என்ன பண்றோம், டிவைட் பண்றாங்க. தட் மீன்ஸ் we have divided into 6 most important life process. அது என்னென்ன அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டபாலிசம். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மெட்டபாலிசம் ஆகணும். 2வது ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ நம்மளை யாராவது திட்டுனாலோ வஞ்சாலோ நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்றோம்ல அந்த ஃபங்க்ஷன், ஓகேவா, ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து நம்ம உடம்புக்கு இருக்கணும். 3வது மூவ்மெண்ட். ஸோ நம்ம ஹோல் பாடியை வச்சுக்கிட்டாலும் மூவ் ஆகும். நம்ம உடம்புக்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செல்ஸும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா செல்லுக்குள்ள வந்து பார்த்தா கூட என்ன ஆகும், மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 3வது பேசிக் லைஃப் ப்ராசஸ். 4வது வந்து growth. கண்டினியூஸா வந்து நம்ம பாடி வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா growth ஆகிட்டு இருக்கும் பர்டிகுலர் ஸ்டேஜ் வரையும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வேணாம், குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ குழந்தையில வந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மசில் சைஸோ போன் சைஸோ ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அப் டு அடல்ட் ஏஜ் வரை என்ன அப்படின்னா growth ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு திங் பேசிக் லைஃப் ப்ராசஸ்ல வரக்கூடிய 4வது விஷயம். 5வது வந்து அப்படின்னா டிஃபரன்சியேஷன். ஸோ டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா இப்ப நம்ம சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து பேசிக் லைஃப் ப்ராசஸ் சாரி அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா டிஃபரன்சியேஷன். ஸோ டிஃபரன்சியேஷனா என்ன பண்ணோம்னா, நான் ஏற்கனவே வந்து டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சரல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லியிருப்பேன். நம்ம உடம்புல இருக்கக்கூடியது எல்லாமே டிஷ்யூ தான், எல்லாமே வந்து செல் தான். பட் ஆனா கண்ணுல இருக்கக்கூடியதும் செல்லு தான், லிவர்ல இருக்கக்கூடியதும் செல்லு தான். பட் ஆனா ரெண்டும் வேற வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரிதான் எல்லாமே ஒரே விதமான செல்ல இருந்து ஆரிஜினேட் ஆனா கூட டிஃபரன்ஷியேட் நம்ம அந்த இடத்தை பொறுத்து, அந்த ஆர்கனை பொறுத்து இது வந்து என்ன ஆகும், டிஃபரன்ஷியேட் ஆகி அதுக்கான தனித்துவமான வேலையை செய்யும். ஸோ அந்த தனித்துவமானதை வந்து என்னது டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் ரீப்ரொடக்ஷன். செல்லும் சரி ஹோல் ஆர்கனிசமும் சரி இட்ஸ் கோயிங் டு ரீப்ரொடியூஸ், ஓகேவா. ஸோ அந்த ப்ராசஸ். ஸோ இந்த 6 ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம்னா பேசிக் லைஃப் ப்ராசஸ். என்னென்ன மெட்டபாலிசம், ரெஸ்பான்சிவ்னஸ், மூவ்மெண்ட், growth, differentiation, then reproduction. So next வந்து ஒவ்வொன்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். So first one metabolism. So இந்த metabolic processங்கிறது என்ன பண்ணா it's full and full it's a chemical process, ஓகேவா. ஸோ இப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா, ஸோ கெமிக்கல் ப்ராசஸ்ங்கிறது தான் கீவேர்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபுட் எடுக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு ஃபீஸ்டுக்கு போறோம், நல்லா வந்து சிக்கன் மட்டன் நல்லா கார்போஹைட்ரேட் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றோம். ஸோ கெமிக்கலா அது என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்ப சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து என்ன இருக்கும், ஸ்டார்ச் இருக்கும். மீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஃபேட் இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரி வைஸ் பார்த்தோம்னா எல்லாமே இது வந்து ஸ்டார்ச், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், தென் ஃபேட்டி ஆசிட், தட் மீன்ஸ் லிபிட்ஸ். சோ இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள வந்து என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பிராக்மெண்டா உடைய ஆரம்பிச்சு அந்த உடையக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ நார்மலா வந்து 2 டிவிஷனா பிரிப்பாங்க மெட்டபாலிசம் வந்து. தட் மீன்ஸ் கேட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம். ஸோ கேட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா பிரேக் டவுன் ப்ராசஸ். ஸோ இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம லார்ஜ் மாலிக்யூல் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் வந்து உடஞ்சி சின்ன சின்ன மாலிக்யூலா வந்து என்ன ஆகும், குளுக்கோஸா மாறும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டா பண்ணோம்னா அது உடஞ்சி என்ன ஆகும், ஸ்மாலஸ்ட் யூனிட் அமினோ ஆசிட்ஸா உடையும். ஸோ இது மாதிரி பிரேக் டவுன் ஆகிற ப்ராசஸ் பேர் என்ன பேரு, கேட்டபாலிசம் அப்படின்னு பேரு. ஸோ மெட்டபாலிசம்ல இன்னொரு கேட்டகரி இருக்கு, அது வந்து என்ன பண்ணோம்னா அனபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா பில்டப் ப்ராசஸ். இப்ப சின்ன சின்ன நம்ம உடம்புல வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் நம்ம உடம்புல இருந்து செக்ரீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹார்மோன் எப்படி சிந்தசிஸ் ஆகும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்து ஒவ்வொன்னா சேர்த்து அது வந்து ஒரு ஹார்மோனா மாறும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து புரோட்டீன் அமினோ ஆசிட் சீக்வன்ஸா இருக்கலாம், இல்ல கொலஸ்ட்ரால் மாலிகுலா இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனா இருக்கலாம். ஸோ இப்படி சின்ன சின்ன பொருள்கள்லாம் சேர்த்து ஒரு பில்டப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு, அனபாலிசம். ஸோ பிரேக் டவுன் ஆச்சுன்னா கெட்டபாலிசம், இந்த பில்டப் ஆச்சுன்னா அனபாலிசம். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது வந்து மெட்டபாலிசம். ஸோ இந்த வேலையை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம உடம்பு வந்து செய்யும். பர்டிகுலரா வந்து இந்த வேலையை செய்யக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா லிவர் தான் செய்யும். ஸோ எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் ப்ராசஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைஜஷன் ஆகுது, அந்த ஒரு ப்ராசஸ் பேர் என்ன பேரு, கெட்டபாலிசம். எக்ஸாம்பிள் அது வந்து என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் ஃபார் கெட்டபாலிசம். ஸோ அனபாலிசத்துக்கு வந்து என்ன சொல்லலாம், இட்ஸ் கோயிங் டு பில்டப் ஃபார் பாடி ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ சின்ன சின்ன அமினோ ஆசிட்ஸ் புரோட்டீன்லாம் சேர்ந்து மசில் ஃபைபர் ஃபார்ம் ஆகுது. நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹார்மோனே வச்சுக்கலாம். ஸோ இப்போ அட்ரினலின் வச்சுக்கோங்களேன். அட்ரினலின் என்ன பண்ணா இட்ஸ் பாலிபெப்டைட், இட்ஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ சின்ன சின்ன அமினோ ஆசிட்ஸ், அதாவது ஒவ்வொரு நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அரேஞ்ச் ஆகி ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு பிகம் ஏ ஒன் பாலிபெப்டைட், அது அட்ரினலின் அப்படிங்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது மெட்டபாலிசம். ஸோ ரெண்டாவது பார்க்க போறது வந்து ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ் நான் ஆல்ரெடி ஓவரியில சொன்னேன், நம்ம யாராவது திட்டினாலோ வஞ்சா உடனடியா நம்ம என்ன பண்றோம், ரெஸ்பாண்ட் பண்றோம்ல. ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புல நடக்கக்கூடிய விஷயங்களையும் ஏதாவது ஒரு விஷயங்கள் தப்பா நடக்கும் போதோ இல்லாட்டி ஏதோ மாறி நடக்கும் போதோ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் வந்து என்ன பண்ணும், உடனடியா ரியாக்ட் பண்ணணும். ஸோ பாடி இஸ் எபிலிட்டி டு டிடெக்ட் தி ரெஸ்பான்ஸ் ஆர் சேஞ்சஸ். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களையும் நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணும், ஏதோ உடம்புல இருக்கக்கூடிய வேற ஒரு சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், அதை ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன இதுல கொடுத்துருக்கு அப்படின்னா பாடி டெம்பரேச்சர். ஸோ இப்போ இதுல வந்து இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்னால ரெஸ்பாண்ட் ஆகக்கூடியது, ரெண்டாவது வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல. ஸோ இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பாடி டெம்பரேச்சர். நம்ம உடம்புல வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உடனடியா நம்ம ஷிவரிங் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு காம்பன்சேட்டரி மெக்கானிசம் மாதிரி, ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு இன்டர்னல். ஸோ இப்போ அதே இது வந்து வெளியில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, இல்லாட்டி வந்து யாரோ திட்டுறாங்க அப்படின்னோம்னா நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம் தெரியுமா, அது வந்து என்னது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ இந்த 2 விதமான என்விரான்மெண்ட்ல இருந்து வர்றதுக்கும் நம்ம பாடி வந்து என்ன ஆகும், ரெஸ்பாண்ட் பண்ணும், ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து என்ன ஆகும், ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணோம்னா நர்வ் செல். ஸோ நர்வ் செல் வந்து என்ன பண்ணோம்னா நியூரான்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ இந்த நியூரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ மூளையில இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து போகுது, கைக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் போகுது அப்படின்னோம்னா மூளையில இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து ஒரு இம்பல்ஸ், எலக்ட்ரிக் இம்பல்ஸா வந்து பாஸ் பண்ணும். ஸோ அது மூலமா நம்ம என்ன பண்ணா கைக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கோ வந்து என்ன ஆகும், சிக்னல் போகும், ரெஸ்பான்ஸுக்கான சிக்னல். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கோஆர்டினேஷன் பண்ணணும், இங்க இருந்து நான் இப்போ வெளியே போகணும் இல்லாட்டி எந்திரிக்கணும் அப்படின்னோம்னா பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்கும், அந்த சிக்னல்ஸ் வந்து என்ன ஆகும் என்னோட மசில்ஸுக்கு வந்து வரும். ஸோ அப்போ வந்து நான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், பாடி கண்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அது மூலமா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தான் என்னது செகண்ட் ப்ராசஸ், லைஃப் ப்ராசஸ் ஆகக்கூடியது ரெஸ்பான்சிவ். மூணாவது வந்து மூவ்மெண்ட். நான் விட்ட எக்ஸாம்பிள்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம உடம்புக்கு வெளியே மொத்த உடம்பும் என்ன ஆகலாம், மூவ் ஆகலாம். ஸோ அதுக்கு தான் என்ன சொன்ன பிரெயின்ல வந்து சிக்னல் வருது. ஸோ அந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம பர்டிகுலர் ஆர்கன்ஸுக்கு போகும்போது நம்ம கண்ட்ராக்ட். இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நான் எடுக்கணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணுது, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கணும். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு பிரெயின் சிக்னல்ஸ் வந்து போகுது. ஸோ என்னோட கைக்கு வருது, ஃபிங்கர்ஸ்க்கு வருது. ஸோ அது மூலமா நான் என்ன பண்றேன், அதை எடுக்கிறேன். ஸோ அப்போ என்னோட மசில்ஸோ அதுக்கப்புறம் போன்ஸோ வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது, கண்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஒரு வேலையை நான் வந்து மூவ்மெண்ட்கான ப்ராசஸ் செய்ய முடியுது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா இதே மாதிரி மூவ்மெண்ட், செல்ல சின்ன சின்ன செல்லா வச்சுக்கிட்டா கூட செல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். செல்லுக்குள்ளையும் இப்ப இன்ட்ரா செல்லுலார் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லயும் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னது மூவ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள் மூவ் பண்றது, நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, ஓகேவா. ஸோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதை கொடுத்துருக்காங்க.
ஸோ ரெண்டாவது வந்து இது வந்து எக்ஸ்டர்னல், மொத்தமா ஹோல் ஆர்கனிசத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டாவது வந்து எக்ஸாம்பிள் பண்ணோம்னா இன்டர்னலா நம்ம பாடிக்குள்ள நடக்கக்கூடியது. ஸோ இப்போ அதுதான் சொன்னேன், இப்ப நம்ம உடம்புக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏதோ சம்திங் எனக்கு இந்த இடத்துல அடிபட்டுருச்சு, அடிபடும் போது ஏதோ சம் மைக்ரோப்ஸ் உள்ள போயிருச்சு. உள்ள போகும்போது என்ன ஆக போனா அந்த இடம் இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக இல்லாட்டி அதை வந்து அந்த மைக்ரோப்ஸ் வந்து கில் பண்றதுக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் ஆகி என்னோட இம்யூன் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளேஸுக்கு வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ அந்த மைக்ரோப்ஸ் இருக்கிற இடத்துல அந்த மைக்ரோப்ஸோட என்னோட இம்யூன் செல்ஸ் வந்து என்ன ஆகும், சண்டை போட்டு அந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ என்னோட அந்த இம்யூன் செல்ஸ் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, இன்ட்ரா செல்லுலர்கள் இதெல்லாம் வந்து செல்லுலர் லெவல்ல நடக்கக்கூடிய மூவ்மெண்ட். இன்ட்ரா செல்லுலர் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னோம்னா, இப்ப உதாரணத்துக்கு நியூக்ளியஸ்ல இருந்து எம்ஆர்என்ஏ வரும். அந்த எம்ஆர்என்ஏ வந்து ரைபோசோம்ஸ்ல போகும். ரைபோசோம்ஸ் வந்து அந்த எம்ஆர்என்ஏக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், புரோட்டீனை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த புரோட்டீன் வந்து அதுக்கப்புறம் வெசிகிள்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். செல் வால் வழியே, செல் மெம்பரைன் வழியே எல்லாம் ஆகும், ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸும் என்னது, மூவ்மெண்ட் தான். ஸோ இது மாதிரி மூவ்மெண்ட்டும் என்ன நடக்கும், நம்ம பேசிக் லைஃப் ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இன்சைட் தி செல்ஸ் மூவ் ஒன் பொசிஷன் டு அனதர், இதையும் எடுத்துக்கலாம். ஸோ இது இன்ட்ரா செல்லுலர், இது செல்லுலர் லெவல், இது வந்து என்னது டோட்டலா டிஷ்யூ லெவல் இல்லாட்டி ஆர்கன் லெவல்ல மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ 4வது growth. ஸோ அந்த growthக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட பாடி சைஸ் வந்து என்ன பண்ணணும்னா இட் கண்டினியூஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் ஃப்ரம் தி சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா அப் டு அடல்ட் வரையோ இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரையும் என்ன ஆகும்னா growth வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து டிஷ்யூ லெவல்ல இருக்கலாம், இல்லாட்டி வந்து செல் லெவல்ல இருக்கலாம். ஸோ இப்போ டிஷ்யூ லெவல் அப்படின்னம்னா போன் எடுத்துக்கலாம். இப்ப சைல்டா இருக்கும்போது என்ன பண்ணோம்னா போன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அப் டு அடல்ட் ஏஜ் வரை என்ன ஆகும் அப்படின்னா அந்த போன் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், எலாங்கேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸா வந்து என்ன பண்ணோம்னா மினரல்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து போன் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், எலாங்கேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ போன் எலாங்கேட் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டிவா மசில்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், பில்டப் ஆகிட்டே இருக்கும். ஸோ மசில்ஸ் பில்டப் ஆகும்போது பிளட் வெசல்ஸ் போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நர்வ்ஸ் போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இடம் எக்ஸ்பேண்ட் ஆக அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன நடக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் கம்ஸ் அண்டர் தி growth. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 4வது. ஸோ 5வது வந்து என்ன பண்ணணும்னா டிஃபரன்சியேஷன். ஸோ டிஃபரன்சியேஷனுக்கு நான் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்ப உடம்புல இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம செல்லு தான் கன்சிடர் பண்றோம். ஸோ கண்ணில் இருக்கிறதும் செல்லு தான், லிவர்ல இருக்கக்கூடிய செல்லு தான். பட் ஆனா 2 வெவ்வேறு விஷயங்களை செய்யுது. பட் ஆனா ஆர்ஜினேட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸுமே ஆர்ஜினேட் ஆகக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். அதை ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து என்ன ஆக போனா ஒவ்வொரு செல்ஸை வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், டிஃபரன்ஷியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்ப இதுக்கு இன்னும் எக்ஸாக்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பண்ணோம்னா பிளட் செல்ஸ் சொல்லலாம். இப்ப நமக்கு வந்து பிளட் செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா 3 தெரியும் நமக்கு. ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், தென் த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ். இந்த 3 டிஃபரெண்டான செல்ஸ் வந்து நமக்கு காமனா தெரியும். ஆனா இந்த 3 செல்லுமே ஆர்ஜினேட் ஆகுது எதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ல இருந்தா ஆர்ஜினேட் ஆகுது. ஸோ இது சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரிதான் நம்ம உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் பாத்தீங்க பண்ணோம்னா ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டிஃபரன்ஷியேட். So development from the cell, from the unspecialized to specialized cell. ஓகேவா? ஒரு காமன் செல்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் பெக்யூலியர் கேரக்டர் கூடிய ஒரு செல்லா மாறக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம், டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு ஆர்பிசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிசி வந்து ஒரு பேசிக்கான காமன் செல்ல இருந்தா இதாக போது அது வந்து ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த டிஃபரன்சியேஷனுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபெர்டிலைஸ்டு. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஃபெர்டிலைசேஷன் சாமு ஓ மெட்டானதுக்கு அப்புறம் இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் எ பிளாஸ்ட். ஸோ இந்த பிளாஸ்ட்ங்கிற ஒரு இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா அது கண்டினியூஸா மல்டிப்ளை ஆகிட்டே இருந்து அது என்னவா மாறுது, ஃபைட்டஸா மாறுது, தென் இன்ஃபன்ட், சைல்டு, அடல்ட். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராசஸா வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, டிஃபரன்ஷியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸும் வந்து என்னது பேசிக் லைஃப் இதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து 5வது. ஸோ அடுத்து வரக்கூடியது என்ன பண்ணோம்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ நான் விட்ட பாயிண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன்.
ரீப்ரொடக்ஷன்ங்கிறது என்ன பண்ணோம்னா the cell is going to reproduce. ஸோ இப்போ இது எப்படி சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் எய்தர் கோயிங் டு ஃபார்ம் எ நியூ செல் ஆர் ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல் செல். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு செல்ல வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராசஸும் ரீப்ரொடக்ஷன்ல வரும். அதர்வைஸ் பழைய செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் புது செல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடியதும் இந்த ப்ராசஸ் கீழே தான் வரும். இல்ல புது செல்லாவே ஃபார்ம் ஆகுதுனாலும் இது வந்து எது கீழே வரும், ரீப்ரொடக்ஷனுக்கு கீழே தான் வரும். ஸோ இதை எப்படி சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னோம்னா பிளட் செல்ஸ்ல இருந்து வரும். ஸோ இப்போ பிளட் செல்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஆர்பிசியோட, அதாவது ரெட் பிளட் செல்ஸோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 120 days. அந்த 120 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டெஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஸோ அப்ப நம்மளோட ஆர்பிசியோட லெவல் குறையுமான்னு பார்த்தோம்னா குறையாது. ஏன் அப்படின்னோம்னா டெஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பேரலா வந்து ஆர்பிசி செல்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், புதுசா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து என்ன கண்டினியூஸா ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப இது வந்து என்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து செல்லார் லெவல்ல. ஸோ இப்போ ஆர்கானிசம் லெவல்ல வந்து பார்த்துக்கப்பட்டோம்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் டிஃபரன்சியேஷன் எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ ஸ்பேம் தென் ஓவா ரெண்டுமே மெட் ஆகும்போது இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் ஏ ஜைகோட். ஸோ ஜைகோட் வந்து என்ன ஆகும், புது ஃபைட்டஸ் இன்ஃபேன்ட் சைல்டா மாறக்கூடிய இந்த ப்ராசஸ், அதாவது நியூ லைவ் ஒரு ஃபைட்டஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் என்ன ஆகும், இந்த ரீப்ரொடக்ஷன் கீழே தான் வரும். ஸோ இப்போ இந்த 6 விஷயங்கள் தான் வந்து என்னது இந்த பேசிக் லைஃப் ப்ராசஸ்ல வரக்கூடிய விஷயங்கள். ஸோ என்னென்னது அப்படின்னு பார்த்துருமா? ஸோ இந்த 6 விஷயங்கள் என்னென்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மெட்டபாலிசம். சாப்பிட்ற சாப்பாடு வந்து மெட்டபாலிசம் ஆகணும். 2 இருக்கு மெட்டபாலிசம் வந்து என்னது, அனபாலிசம், கெட்டபாலிசம். அனபாலிசம்னா பில்டப், கெட்டபாலிசம்னா பிரேக் டவுன். ரெஸ்பான்சிவ்னஸ்ங்கிறது என்ன பண்ணோம்னா எக்ஸ்டர்னலாவோ இன்டர்னலாவோ நம்ம பாடிக்கு வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். நர்வ்ஸ்ல இருந்து வரக்கூடியது, எக்ஸ்டர்னலா இருக்கணும்னா சவுண்ட்ல இருந்து வரக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். தேர்ட் ஒன் இஸ் மூவ்மெண்ட். டோட்டல் ஆர்கானிசமா மூவ் ஆகுறது, ஓகேவா? நம்ம நடந்து போறது, எந்திரிக்கிறது, வேலை செய்யறது, ஓடுறது, நடக்கிறது, இது எல்லாமே. தென் இன்டர்னலா வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் மூவ் ஆகுது. இம்யூன் சொன்ன லிம்போசைட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்ஃபெக்ட் ஆன பிளேஸுக்கு மூவ் ஆகுது. தென் அடுத்து செல்லுலார் லெவல்ல இருந்து பார்த்தோம்னா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து என்னது மூவ் ஆகக்கூடியதும் மூவ்மெண்ட்ல பார்த்தோம். ஸோ 4வது வந்து என்னது growth. ஸோ சின்ன ஃபைட்டஸ்ல இருந்து சின்ன ஜைகோட்ல இருந்து பெரிய சைல்ட்ல இருந்து ஒரு அடல்டா ஸ்டேஜ் வரையும் வரக்கூடியது வந்து என்னது growth அப்படின்னு பார்த்தோம். 5வது வந்து டிஃபரன்சியேஷன் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு காமன் செல்ல இருந்து ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ல இருந்து ஒரு யூனிக் ஸ்பெஷலைஸ் செல்ஸா மாறக்கூடியது வந்து என்னது டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது இது கீழே பார்த்தோம். இந்த லாஸ்ட் ஒன் ரீப்ரொடக்ஷன். இதுல ரீப்ளேஸ்மெண்டா வரக்கூடியதாகட்டும், இல்லாட்டி ரிப்பேர் பண்றதாகட்டும், இல்லாட்டி ரீனியூவா, அதாவது புது செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜைகோட் ஃபார்ம் ஆகக்கூடிய வரக்கூடிய ப்ராசஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இது கீழே வரும், ரீப்ரொடக்ஷன் கீழே வரும். ஸோ இப்ப நம்ம உடம்பு இந்த 6 விஷயங்களை தான் என்ன பண்ணுது, செய்யுது. ஸோ அதனால இந்த 6 விஷயங்களை என்ன சொல்றோம், பேசிக் லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட இந்த கண்டென்ட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். பாய்.